இசைவேல் முருகனுக்கு அரகரோகரா. நல்லார் ஒருவர் உலகில் அவர் பொருட்டு பெய்யனும் பெய்யும் மழை. நல்லவர்கள் வாழ வேண்டும். இதை ஒரு உபகதை மூலமாக விளக்குவார்கள். ஒரு மழை நல்லா பெஞ்சிட்ருக்கு. மண்டபத்தில் அந்த மழைக்காக ஒதுங்கினாங்க ஒரு 5 பேர். அப்போ ஒரு அசரீரி தீயவர்கள் இருக்கிற காரணத்தினால இந்த மண்டபத்தில் இடி விடும், உங்களை நீங்களே காப்பாற்றிக் கொள்ளிடும், அந்த தீயவர்கள் இந்த மண்டபத்தை விட்டு வெளியேறிவிட்டு அவர்கள் இருந்தால் வெடி இடிக்கும், மண்டபம் இடிந்து விடும், உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நீங்களே யோசிச்சு அப்படின்ட்டு அந்த ஆசிரியர் சொல்லுது. உடனே அங்கே இருந்தவங்களாம் ஒருத்தர் பார்த்துட்டாங்க. அவன் கெட்டவனாக இருப்பானா, இவன் கெட்டவனாக இருப்பானா, எப்படி துரியோதனை போய் ஒரு கெட்டவனை ஒரு நல்லவனை போய் அழைச்சிட்டு வான்னு சொன்னால் சுற்றி திரும்பி பார்த்து எங்கே பார்த்தாலும் ஒரு நல்லவன் கூட இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி வருவான். ஒரு தருமனை கூப்பிட்டு ஒரு கெட்டவனை அழைச்சிட்டு அவனும் சுற்றி திரிஞ்சு ஒரு கெட்டவன் கூட இல்லை. அந்த மனோபாவம் அதுமாரி அங்கே அந்த மண்டபத்தில் இருந்தவங்களாம் ஒருத்தர் பார்த்துட்டு இவன் கெட்டவனாக இருப்பா அவன் கெட்டவனாக இருப்பான்னு நினச்சிட்டு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. பக்கத்தில் இருக்கிற அந்த எதிர்த்தாப்பில் இருக்கிற மரத்துக்கிட்ட யார் தொட்டுட்டு வராங்களோ அவங்க நல்லவங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. சார் அந்த தீவன் இருக்கிறதுனால தான் இடி விழுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒருத்தர் தான் போய் தொட்டுட்டு வாங்க, நம்ம இந்த காப்பாற்றிக்கலாம் நம்மளை அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஒவ்வொருத்தராக தொட்டுட்டு வருவாங்க. கடைசியில் ஒரே ஒருத்தன் மிஞ்சுவான். அவன் வந்து பயப்படுவான், நம்மளை கெட்டவன் தீர்மானிச்சிடுவாங்களோ அப்படின்னு. எல்லோரும் வற்புறுத்தவே சரிட்டு அந்த மரத்தை தொட போவான். அந்த மரத்தை தொட்டவனே இடி விழுந்துடும், அந்த மண்டபத்தில் எல்லாருமே இறந்துடுவாங்க. ஆக நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு அவங்கவுங்க மனசாட்சி தெரியும். எல்லாருமே நல்லவங்களை விரும்புவாங்க, நல்லதை விரும்புவாங்க. ஆனால் நல்லவங்களாக அந்த நல்லவனுக்குள்ள இலக்கணங்களெல்லாம் கற்றுட்டு நல்லவனுக்குள்ள உருவங்களெல்லாம் பெற்றுக்கொண்டு நல்லவர்கள் போல நடமாடத்தான் விரும்புகிறார்களே தவிர உண்மையான நல்லவர்களாக வாழ்க்கையில் வாழ பிரயத்தனப்படுறதில்லை, முயற்சி செய்வதில்லை அப்படிங்கிறது அப்போ தெரிஞ்சது. அந்த நல்லவர்களோட தலைவர் யார்? நல்லவர்களுக்கெல்லாம் தலைவர் யார்? நம்ம நாயகன் முருகப்பெருமாள் தான். தீர்க்கதரிசி அவர் வந்து சித்தர்களுக்கெல்லாம் தலைவர். அசிந்திய சக்தி எனவக சித்தர்களுக்கெல்லாம் தலைவர். அவர் பெயர் சொல்லி முருகான்னு அழைச்சிட்டா அந்த அழைக்கிறவங்களை அறிவாளியாக்குவார், பேரறிஞராக்குவார் முருகப்பெருமாள். அந்த அவருக்கு அவதார புகழ், ஒப்பற்ற புகழ். அந்த ஒப்பற்ற புகழை பாட 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 நம்முள்ளே அந்த புகழ் கரைஞ்சிடும். முருகப்பெருமாள் வந்துடுறார் இல்லையா? அப்போ முதன்மையாக நமக்குள்ளே இருந்து மகிழ்விக்கக்கூடியவர் முருகப்பெருமாள் தான். அவர் வேதங்கள் ரிக் கஜு சாம அதர்வன் அந்த வேதங்களாக கூட விளங்கக்கூடிய வியாச பகவானும் அவர் தான். அவர் வந்து பிரணவப்பொருளும் அவர் தான். அவர் ஒவ்வொருவரும் தம்மை உணர்ந்து கொண்டால் பிரணவமாக்கிறார்கள். சிவனுக்கே உபதேசம் செய்கிறார். பிரணவப்பொருள் அகர உகர மகர சம்மேளனம். அவர் வந்து அந்த 6 தலை 6 முகம் 12 கரங்கள் இருக்குது இல்லையா? மெய்யெழுத்து 18, உயிரெழுத்து 12, அந்த உயிர்மெய் எழுத்துக்கள் அதுமாதிரி சொல்ல முருகப்பெருமாள் தமிழ் கடவுள் சொல்கிறாங்க இல்லையா? அவர் வந்து அந்த 6 தலையிலையும் உள்ள காதுகளை வைத்து நம்மளோட பிரார்த்தனைகளை கேட்பார். அந்த 6 முகத்தால் ஆறுதலை வழங்குவார். அந்த 6 முகம் 7 முகம் தான் இனிமேல் அவரை வணங்கிட்டாக்க. இந்த உலக உயிர்கள்லாம் காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் ஒரு உயர்ந்த தத்துவமாக வாழ்ந்துட்டுருக்கார் முருகன். அது திருசூல மயில்குடி பாலமுருகன். அப்படி அவதரித்தவர். நம்ம ஹோமங்கள் செஞ்சு வழிபடலாம். அப்போ ஹோமங்கள் செஞ்சு வழிபடும்போது அக்னி பகவானாக வருவார். அவரோட கருணை பேரொளி ஸ்கந்தன் இல்லையா? அக்னி பேராற்றலோடு நம்மளோட வாக்கு சக்தியை கொடுப்பார். நம்ம சொன்னால் சொல் பலிக்கும், சொல்லும் செயலும் ஒன்றா இருக்க செய்வார். அந்த சொல்லுக்கு அவ்வளோ சக்தி. நம்ம சொன்னால் உலகமே கேட்கும், அந்த அளவுக்கு நம்ம சொல் சக்தி கிடைக்கும். இப்போ நிறையா பேர் அப்பா அம்மா பேச்சை குழந்தைங்க கேட்குறதில்ல. காரணம் என்னென்னா அந்த வாக்கு சக்தி வந்து குறைஞ்சிருது. ஒருத்தரோட கண்ணில் எப்போவுமே பகவான் பவர் வச்சுருப்பார்.
அவன் பொய்யான எண்ணங்கள், பொய்யான குணங்கள் கொண்டு இருந்தால் அந்த கண் அந்த சக்தி வற்றிவிடும். அதே மாதிரி நிறைய பொய் பேசுகிறதுனால, தீங்காக பேசுகிறதுனால, புறங்கூறதுனால அந்த வாக் சக்தி குறைஞ்சிடுது. அந்த வார்த்தைக்கு வலிமை இல்லாமல் போயிடுறதுனால நம்ம சொல்கிற சொல்லு நமக்கே பலிக்காமல் போயிடுது, நடக்காமல் போயிடுது. நம்ம சொல்கிறத பசங்களும் கேட்காம போயிடுறாங்க. அப்படிங்கிறது முருகனோட கூற்று. இப்படி வாக்கு சக்தியாக கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமாள். இந்த உலகத்தோட இன்பம், இந்த உலகத்தில் கிடைக்க வேண்டிய மோட்சம் எல்லாமே தரக்கூடிய மங்கள வடிவம் தான் முருகப்பெருமாள். அவர் அடைக்கலான்னு அடைஞ்சவங்களை, நீ தான் முருகா என்னை காப்பாற்று, நீயே கதின்னு சரணாகதி அடைஞ்சவங்களை காப்பாற்றாமல் விட்டது கிடையாது. இந்தமாரி நம்பி வந்தவங்களுக்கு அவர் தான் அம்மா, அவர் தான் அப்பா, அவர் தான் குரு, அவர் தான் தெய்வம். மயிலவரி பாலமுருகன் அந்த ஆன்ம சக்தியை கொடுப்பார். இந்த ஆத்மாவுக்கு ஒரு சக்தி உண்டு, ஆத்மாவுக்கு சக்தி உண்டு. அந்த ஆத்ம சக்தி உள்ளுணர்வாக நமக்கு கட்டளை இட்டுகிட்டே இருக்கணும், நம்மளை சரியான பாதையில் அழைச்சிட்டு போகும். அந்த ஆன்ம சக்தி அதுமாரி ஒழுக்க சக்தி, இப்படி தான் வாழணும் அப்படின்னு ஒரு வரையறை இருக்கு இல்லையா? அந்த ஒழுக்க சக்தியே அது பகவான் மயிலவரி பாலமுருகன் அருளக்கூடியவர். இதெல்லாம் இருக்குன்னா உடம்பு ஆரோக்கியம் இருக்கணும். அந்த உடல் சக்தி வஜ்ரம் மாதிரி உடம்பு சக்தி, காயக்கல்பம், அந்த சக்தியை கொடுக்குறது முருகப்பெருமாள் தான். இது எல்லாமே ஆன்ம சக்தி, ஒழுக்க சக்தி, உடல் சக்தி எல்லாமே வந்துட்டாக்க நம்மவே தெய்வீகமாகிடுது, தெய்வீக சக்தி ஆயிடும். நம்மளை சில பேரை பார்த்தா வணங்கணும் போல் இருக்கணும், சில பேரை பார்த்தா வெறுக்கும். அதுக்கு காரணம் அவங்களுடைய மன அமைப்பு. இப்போ தெய்வ சக்தியாக ஆனதுனால நம்மளை பார்க்குறதுக்கே பல பேருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அந்த வசீகர வடிவம், அவங்களுடைய இதயத்தால் பழகக்கூடியவர்கள், இதமாக பழகக்கூடியவர்கள், உதவியாக இருக்கக்கூடியவர்கள், உயர்ந்த நலம் விரும்பிகள், அப்படிப்பட்டவர்களாம் முருகனுடைய அம்சம்தான். அந்த ஆன்ம சக்தி, ஒழுக்க சக்தி, உடல் சக்தி, தெய்வ சக்தி எல்லாத்தையும் கொடுக்குறார். அதோடு விட்டுறதில்லை முருகப்பெருமாள். தைரியத்தை கொடுப்பார். தைரியலட்சுமி வந்தால் எல்லா லட்சுமியும் வந்துடும் இல்லையா? அஷ்டலட்சுமி வந்துடும் தைரியம். அந்த தைரியத்தை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமாள். முருகனை வழிபட்டால் மனசு தைரியமாக இருக்கும், எதுக்கும் பயப்பட வேண்டாம். அச்சம் அகற்றக்கூடிய ஆண்டவன் முருகப்பெருமாள். அந்த தெய்வீக சக்தி அதோட தைரியத்தையும் கொடுத்து அதோடு விட்டாலா பொறுமையும் கொடுப்பார். எல்லாம் ஆடக்கூடாது இல்லையா? ஆடினா அடங்கணும், அதனால் ஆடக்கூடாதுங்கிறதுக்காக எதுக்குமே ஒரு காற்று இருக்கணும். அந்த பொறுமைங்கிறதுக்கு ஒரு ஒரு இன்னொரு அர்த்தம் சொல்லணும்னா அது காற்று இருக்கணும். ஒரு விதையை போடுறோம், அடிக்கடி எடுத்து பார்க்கக்கூடிய குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது. அந்த விதைக்கு முளைவிட காத்திருக்கணும், அது செடியாக காத்திருக்கணும், பயிராக காத்திருக்கணும், மரமாக காத்திருக்கணும், பூ பூக்க காத்திருக்கணும், காய்க்காக காத்திருக்கணும், கனியாக காத்திருக்கணும், சுவைக்க காத்திருக்கணும். இந்த காத்திருத்தல் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளை நிதானப்படுத்திடுது. அதுதான் உண்மை நிதானம், சகிப்புத்தன்மையும் கொடுக்கும். அப்படி ஒரு பொறுமையை, ஏன்னா எதுவுமே நம்மளோட அவசரத்துக்கு நடந்துடாது, அவசரமும் படக்கூடாது. அவசரக்காரனுக்கு புத்தி மட்டும். அந்த பொறுமையும் சேர்த்து கொடுப்பார், எல்லா சக்தியும் கொடுத்து பொறுமையும் சேர்த்து கொடுப்பார். அவனுக்கு நிரந்தர சந்தோஷம், அவனுக்கு மட்டும் இல்லை, அவனை சேர்ந்தவங்களுக்கும் நிரந்தர சந்தோஷம் இருக்கும். அந்த இயல்பான குணமாக்கக்கூடிய முருகப்பெருமாள் கடவுள். அந்த அறிவு புத்தியை அவர் தான் தூண்டுறார், அறிவு புத்தியை அவர் தான் தூண்டுறார். அக்னி ரூபம் இல்லையா அவர்? உடம்புலேயே ஒரு உஷ்ணம் இருக்கும். அந்த உஷ்ணத்தை வாதம் பித்தம் கபம்ங்கிறாங்களே, உஷ்ணம் அதிகமாகக்கூடாது, நீர் தன்மையாக அதிகமாகக்கூடாது, வாயு சக்தி அதிகமாகக்கூடாது. இதெல்லாம் சமசீராக வச்சுருக்கணும். அப்படி ஒரு அறிவு புத்தியை தூண்டக்கூடிய ஒரு முருகப்பெருமான். உயர்ந்த நலன்களுக்கெல்லாம் உருவாக்கி நமக்கே சொத்தாக ஆக்கக்கூடிய முருகப்பெருமான். என்னென்ன உலகத்தில் நலங்கள்லாம் இருக்கோ அந்த நலன்களை எல்லாம் நமக்கு சொந்தமாக சொத்தாக ஆக்கக்கூடிய கொள்கைகள் மயிலவரி பாலமுருகன் தான். அதாவது நமக்கு மாயத்தோற்றம் தான், மாயையில் தான் வரும். அது உண்மையற்ற நிலை. ஆனால் உண்மையற்ற நிலையிலிருந்து உண்மையான நிலைக்கு நம்மளை கடத்திட்டு போகக்கூடியவர் யார் தான்? மயில் வாகனம். அந்த மயில் வாகனம் மந்திர மயில் வாகனம், இந்திர மயில் வாகனம்,
மாய மயில் வாகனம். அந்த மயில் வாகனம் வந்து நம்ம அறியாமல் இருளிலேருந்து அறிவு நிலைக்கு அழைச்சின்னு போகக்கூடாது. நமக்கு எது நல்லது எது கெட்டது தெரியாது, எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது தெரியாது. இப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய பகுத்தறிவு சக்தியை வந்து அறியாமையை அகற்றுவதற்காக நமக்கு கொடுக்கக்கூடியவர்கள் வள்ளல் முருகன் பெருமாள் தான். அது மயூரகிரி பாலமுருகன் அவர்கள். மரணத்திலிருந்து மரணமில்லா பெருவாழ். பயந்து சாகிறவன் என்ன வாழ்க்கை? வீரனுக்கு ஒரு தடவை தான் சாகு. ஆனால் பயத்தோடு இருக்கவனுக்கு எப்பவும் நடப்பினம் தான், செத்த போன மாதிரி நடந்து போகணும். அந்த பயம் பயம் வந்து ஒரு மரணம். அப்படி பயத்தை அகற்றி மரணமில்லா பெருவாழ்வக்கூடிய முருகப்பெருமாள், மயூரகிரி பாலமுருகப்பெருமாள் ஒரு நறுமணமாக கமழும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உலகத்திலே வாசனையான பொருள் எது? உயிர் தான். அந்த உயிர் இருக்க வரைக்கும் இந்த உடல் நாராது. உயிர் இந்த உடலை விட்டு போயிடுச்சுன்னா நாற்றம் அடிக்கும். அப்போ மிகப்பெரிய வாசனை பொருள் உயிர் தான். அப்படி ஒரு உயிராக இருக்கக்கூடியவர், நறுமணப் பொருளாக இருக்கக்கூடியவர்கள் நம்ம முருகப் கடவுள். எல்லாத்துலேயும் இருக்கார், எல்லா உயிர்களிடத்துலையும் இருக்கார், எல்லா உயிராகவும் இருக்கார். உலகமே அவர் தானே. இந்த எல்லா உயிருக்கும் பசி தாகம் இருக்கும். பசிக்கிற போது உணவை கொடுப்பார், தாகம் எடுக்கிறவர் நீராக கொடுப்பார். ஆகாயமாக விரிந்து பறந்து மனசோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமாளுடைய அவருடைய அருள் அடியில் நம்ம சரணமடையணும். நம்மால் நமக்கு நிறைய கேடு வரும். பிறரால் வர கேடுகளை விட நம்மால் நமக்கே ஏற்படுத்திக்கூடிய கேடுகள் நிறைய. சிந்திச்சு பாருங்கள். நன்றும் தீதும் பிறர் தர வாராது ஒரு முதுமொழி இருக்குது. நம்ம செய்கிற செயலுக்கு விளைவு தான் நாம் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால் நம்மளால் நமக்கு வர கேடுகளில் என்னென்னா அதெல்லாம் நம்மளையே சுயப்பிரசனம் செய்ய தியானம் செய்ய வச்சு அதை அகற்றக்கூடியவர் தான் கடவுள் முருகப்பெருமாள், மயூரகிரி பாலமுருகன். மனசு எப்பவும் தெளிவாக இருக்கணும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த மனநலம் உடல்நலம் எல்லா வளங்களையும் கொடுக்கக்கூடியவர்கள் மயூரகிரி பாலமுருகன் தான். அந்த நன்மைகள்லாம் சொந்தமாக சொத்தாக்கக்கூடிய சொன்னேன் இல்லையா, மயூரகிரி பாலமுருகன். அவரை இன்றைக்கி தரிசனம் பண்ணுங்கள். சிலரை பார்த்தாலே முக்தி தான், சிலரோட பழகினாலே இன்பம் தான். சிலரோட பழகினா எப்படி பழகணும்? என்றைக்கு இவரோட பழக ஆரம்பிச்சோமா பௌர்ணமி நிலவு போல் வளர்ந்துருக்கும். உள்ளம் மகிழுமாறு கூடி பழகி இவரை எப்போது காண்போம் என்று எண்ணி பெறுவதே நட்பு அப்படின்றார். அந்த நண்பனாகவும் பழகக்கூடிய முருகன் தான். இயற்கை சக்திகள், மழை, வெள்ளம், புயல், ஏதாவது இயற்கை சக்திகள், நில அதிர்வு, மலை சறுக்கல், இது ஏதாவது இயற்கை உபாதைகள், இயற்கை சக்திகள், இதால் வரக்கூடிய தீமைகளை அகற்றி அதை கூட நன்மைகளை கொடுக்கக்கூடியவர்கள் மலை மேலே இருக்கக்கூடிய மயூரகிரி பாலமுருகன், சுப்பிரமணியன். இந்த பிரபஞ்ச வடிவன், விஸ்வரூபன், பிரபஞ்ச உலகமயமாக இருக்கக்கூடியவர்கள், தாராளமயமாக இருக்கக்கூடிய, தனியார் மயமாக இருக்கக்கூடிய சொல்லுவாங்கள்ல, அந்த முருகன் ஒரு தனி மனிதருக்கும் சொந்தமாக இருப்பார், இந்த உலகத்துக்கும் சொந்தமாக இருப்பார், தாராளமாக இருக்கக்கூடியவர். அத்தனை செல்வமும் அவரிடத்தில், அத்தனை செல்வமும் உன்னிடத்தில், நான் பிச்சைக்கு போவது எவ்விடத்தில். முக்கியமாக முருகப்பெருமான வழிங்களாக எல்லாரும் கொடுக்கும் குணமோடு இருப்பார்கள், கெடுக்கும் மனமோடு இருக்க மாட்டார்கள். கொடுக்கும் குணம் ஒருத்தனுக்கு வந்துட்டனாலே யாரையும் தீங்கு பண்ண மாட்டாங்க, கெடுக்கும் குணம் வராது. அந்த கொடுக்கும் குணம் முருகப்பெருமாள் கொடுப்பார். அவரோட இயக்கம் எப்படி? கதிரவன் போல இயங்குவார். கதிரவனாக சூரியனாக இருக்கக்கூடியவர். உலக உயிர்களுக்கு ஊட்டச்சத்து உண்மை சக்தியை கொடுக்குற சூரிய பகவான் அவர் தான். நிலவின் பாதை அவர் பாதை குளிர்ச்சியாக இருக்கும். முருகனோட பாதை நிலவின் பாதை. இப்போ நல்லவங்க போட்ட பாதையில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். நம்ம புதிய பாதையை போடுறதில்லை, அந்த பாதையிலேயே செப்பனிட்டு அழகாக போயிட்டு இருந்தாலே போதும். பூமியின் வேகம் ஒரு சீராக சுற்றிட்டு இருக்கு. தானே சுற்றிக்கொண்டு சூரியனையும் சுற்றி வருது. அந்த பூமியின் வேகம் போல தான் மனுஷனோட வாழ்க்கை ஒரு சீராக இயங்கிட்டு இருக்கும்.
இந்த பொருட்களோட தன்மை இருக்குது. அசையும் பொருள், அசையா பொருள் எல்லாத்துக்குமே ஒரு தன்மை இருக்குது. அதெல்லாம் அதுபடி தான் இருக்கணும். ஒரு புலி குட்டி போட்டால் புலியாக இருக்கும், ஒரு சிங்கம் குட்டி போட்டால் சிங்கமாக தான் இருக்கும், ஒரு மனுஷன் குழந்தை பிறந்தா மனுஷனாக தான் இருக்கும். இப்படி ஒரு மாறாத நியதியை பகவான் கொடுத்துருக்கார். அந்த மாறாத நியதியை ஏற்படுத்தி தருவரே ஒரு பிரம்மாவாக இருந்து கொஞ்சம் உலகத்தை வஸ்துக்களை உருவாக்கி அது ஒரு விளையாட்டாக செஞ்சுட்டு இருக்கிற வேல்முருகன் தான். இந்த மாறாத நீதி, இந்த கோள்கள், நட்சத்திரங்கள், அதாவது திதி எல்லாமே பகவானோட இருக்கும். அதோட பாதையெல்லாம் விலகிறதில்ல, மாறுறதில்ல. அந்த ஒழுங்கு, வரைமுறை இதெல்லாம் வகுத்து தந்தவன் தான் நம்ம கண்கண்ட தெய்வமாக இருக்கிற மயூரகிரி பாலமுருகன். எல்லோரும் இன்புற்று இருக்க நினைப்பதை அல்லல் வேறொன்றே பலன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. திருசூலம் மயூரி பாலமுருகன் அருளால் உலகம் வளம் பெறட்டும், நலம் பெறட்டும். வாழ்க வளம் பெறட்டும்.